ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் கோல் சினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தனுஷோட 50வது படமான டைரக்ட் பண்ணி நடித்து வெளிவந்த ராயன் மூவியில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ராயன் மூவி பார்க்கலனா பார்த்துட்டு வந்து வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றியான ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ராமாயணத்தை பற்றியான ஒரு சில கனெக்ட் இருக்க போகிறதா அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ராமாயணத்தோட கனெக்ட் எப்படி இந்த ராயன் மூவியில் வந்திருக்குதுங்கிறத பார்த்துலாம். முதல் விஷயம் வந்து கேரக்டர்ஸ். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ராவணன் ஃபேமிலியும் இங்கே ராயன் மூவியில் காட்டப்பட்ட ராயனோட ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா ராமாயணத்தில் ராவணனுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்க இருப்பாங்க, ஒரு தங்கச்சி. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து ராயன் கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கையில் 2 தம்பிகள் அண்ட் ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ராயன் கேரக்டரை வந்து ராவணனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அடங்காத அசுரன் பாட்டிலே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட முதல் தம்பியான முத்துவேலை வந்து நம்ம கும்பகர்ணன் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கும்பகர்ணனை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் எந்திரிச்சிருப்பார். ஸோ அப்படி முழிச்சிட்டு இருக்கிற டைமில் நிறைய சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் கிரேட் வாரியரும் கூட. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த முத்துவேல் கேரக்டர் நமக்கு எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அவருமே வந்து எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு வேலைக்கு வந்து போகாத மாதிரியும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரியும் அவர் படத்தில் நிறைய ஷார்ட்ஸில் வந்து அவர் சாப்பிட்டு இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த கும்பகர்ணன் கேரக்டரோட கனெக்ட் ஆகும். அதே அவரோட 2வது தம்பியான மாணிக்கம் பார்த்தீங்கன்னா விபீஷ்ணன் கேரக்டரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ விபீஷ்ணனுக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சரியான வழி ஏதோ அதை தான் சூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ விபீஷ்ணன் வந்து ராமாயணத்துலேயுமே வந்து அண்ணன் ராவணன் பண்ணது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ராமர் கூட போய் சேர்ந்து அவர் வந்து அறத்தின் வழியை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாணிக்கமே இந்த ராயன் மூவியோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எலெக்ஷனை பற்றி அவங்க அண்ணன் முத்துவேல்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் சரியாக நினச்சுன்னா நியாயப்படி நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார். அதே ராயனோட தங்கச்சியை பார்த்தீங்கன்னா சூர்பனகையோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அடுத்த டீட்டெயிலிங் என்னென்னா, ராமாயணத்தில் ராவணனை வந்து சீதையை கடத்துவாங்க. அந்த கடத்தலுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவாக இருக்கும்னா, லக்ஷ்மணன் வந்து ராவணனோட தங்கச்சியான சூர்பனகையை வந்து மூக்கறுத்து அவமானப்படுத்தினதால காரணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராயன் மூவிலையுமே வந்து ராயன் கேரக்டர் சேதுவோட 2வது மனைவி வந்து கடத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாகவும் எதுவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேதுவோட தம்பிமா இருக்கிற ஒருத்தர் வந்து துர்கா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது தான் அதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கும். அண்ட் தேர்ட் டீட்டெயில் என்னென்னா, இந்த அவனோட 2 தம்பிகளுக்குமே வந்து அண்ணன் பண்ணதை வந்து பிடிச்சிருக்காது. ஆனால் கும்பகர்ணன் அண்ணனோட நின்று சண்டை போடுவார், விபீஷ்ணன் வந்து ராமர் பக்கம் நின்று சண்டை போடுவார். ஆனால் இந்த ஒரு படத்தில் வந்து அதை அப்படியே மாற்றிருப்பாங்க. ஸோ முத்துவேல் மாணிக்கம் 2 பேருமே வந்து ராயனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்து சேது கூட போய் சேர்ந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. டீட்டெயில் வந்து ராயன் மூவியில் ஹனுமானுக்கான ஒரு டீட்டெயிலிங்குமே பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேர் வந்து ஆஞ்சநேயன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹனுமானுக்கான கனெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து ராமருக்கும் சீதாவுக்கும் வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துலையுமே வந்து அந்த ஆஞ்சநேயன் கேரக்டர் வந்து சேதுராமனும் ராயன் இவங்க 2 பேர்த்தையுமே வந்து பிரகாஷ்ராஜ் சொன்னதுக்காக வந்து காம்ப்ரமைஸ் கூப்பிட்றதுக்காக ஒரு மெசஞ்சராக அவர் தான் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் 5th டீட்டெயில் வந்து இந்த படத்துலேயே வந்து சேகர் வந்து ராயனுக்கு சின்ன வயசில் ஒரு கதை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காட்டிலேயே வந்து ஸ்ட்ரென்த்தான அனிமல் வந்து சிங்கம், ஆனால் வந்து ரொம்பவே டேஞ்சரான அனிமல் வந்து உல்ஃப் அப்படின்ட்டு. ஏன்னா எப்போவுமே உல்ஃப் வந்து ஒரு கன்னிங்னஸ்னோடையும் அது மட்டும் இல்லாமல் கூட்டமாகவும் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சேது அண்ட் ராயனோட கனெக்ட் ஆகும். ராயனை வந்து நம்ம லயனோட கம்பேர் பண்ணிக்கலாம். அதுவே வந்து சேதுவோட கேரக்டர் எடுத்துட்டோன்னா அதை நம்ம உல்ஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து ராயன் ஒரு பில்டிங்கில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த கிங் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து லயனோடையும் கனெக்ட் ஆகும், ராவணனோடையும் கனெக்ட் ஆகும். அதே இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்போல்லாம் நமக்கு எஸ்ஜே சூர்யாவோட அந்த சேது கேரக்டர் காமிக்கிறாங்களோ அவரை சுற்றி எப்போவுமே ஒரு கும்பல் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உல்ஃப் எப்போயுமே வந்து ஒரு கூட்டமாக தான் வாழும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டீட்டெயிலிங் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.